நம்ம இந்தியா இன்னைக்கு 5th மற்றும் கடைசி T20 ஆட்டத்தை மும்பை வான்கடே மைதானத்தில் இரவு 7 மணிக்கு விளையாட போறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தின் பிளேயிங் 11 என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. ஸோ அந்த வகையில் நேற்று கௌதம் கம்பீர் அதே போல சூரியகுமார் யாதவ், அதாவது கேப்டனான சூரியகுமார், 2 பேருக்குமே இந்த பிளேயிங் 11 தேர்வு செய்யறதுல 2 பேருக்குமே சண்டை மோதல் மாதிரியான சம்பவம் நேற்று வான்கடே மைதானத்தில் நடந்திருக்கு. ஸோ அதனால கிட்டத்தட்ட 2-3 மாற்றங்கள் இந்த கடைசி ஆட்டத்தில், அதாவது நம்ம இந்தியா ஏற்கனவே தொடர ஜெயிச்சிட்டதால கடைசி ஆட்டத்தில் 2-3 மாற்றங்கள் பிளேயிங் 11ல இருக்கும் அப்படின்னு தற்போது இந்த மேட்ச் பத்தின தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சிவம் துபே கடந்த ஆட்டத்தில் அவர் ஃபீல்டிங் பண்ண முடியாம இன்ஜூர் ஆயிருந்தாரு. ஆனாலுமே இந்த மேட்ச்ல அவர் விளையாட வருவாரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கௌதம் கம்பீர் அவரை பொறுத்த வரைக்கும் சிவம் துபே அவர் அடிச்சு கொடுத்த அரை சதத்தை விட ஹர்ஷித் ராணா அவர் சிவம் துபேக்கு பதிலாக உள்ள வந்து எடுத்து கொடுத்த 3 விக்கெட்டால தான் நம்ம இந்தியா ஜெயிச்சுது அப்படின்னு கௌதம் கம்பீர் கருதுறாரு. அதனால ஹர்ஷித் ராணா அவர் உள்ள வரணும், சிவம் துபே அவருக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட கௌதம் கம்பீர் அவர் நேற்று விவாதம் செஞ்சிருக்காரு. இதனால சிவம் துபே அவர் இன்றைய ஆட்டத்தில் விளையாடுறது ஒரு சந்தேகத்துக்கு உரிய விஷயமாக மாறி இருக்கு கௌதம் கம்பீர் அவரால். அதே போல ரவி பிஷ்னாய் தொடர்ந்து எல்லா மேட்ச்லையுமே விளையாண்டுகிட்டு இருக்காரு. அவரை நீக்கிட்டு, ஏன்னா நம்ம இந்தியா கப்பை ஜெயிச்சிட்டாங்க, வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு ரவி பிஷ்னாய் அவர் வெளியே, அதே போல வாஷிங்டன் சுந்தர் உள்ள வர வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் துணை கேப்டனான ஹர்திக் பாண்டியா அவரையும் நீக்கிட்டு அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா த்ருவ் ஜுரல் அவரும் உள்ள வர போறாரு. அதே போல ஓப்பனர்களுக்கான இடத்துல சஞ்சு சாம்சன் அவர் நிச்சயமா நீக்கலாம். ஆனா வேற ஸ்பேர் ஓப்பனர் இல்லை அப்படிங்கிறதால சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா 2 பேருமே இறங்குறாங்க. 3ஆவதா திலக் வர்மா, 4ஆவதா சூரியகுமார், 5ஆவது இடத்துல ரிங்கு சிங், 6ஆவது இடத்துல த்ருவ் ஜுரல், 7ஆவது இடத்துல நம்ம வாஷிங்டன் சுந்தர் உள்ள வராரு, 8ஆவது இடத்துல அக்ஷர் பட்டேல், 9ஆவது இடத்துல நம்ம தூபே அவரை நீக்கிட்டு ஹர்ஷித் ராணா உள்ள வர இருக்காரு, 10ஆவது இடத்துல வருண் சக்கரவர்த்தி, கடைசி 11ஆவது பிளேயரா ஷமி இல்லனா ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இந்த பிளேயிங் 11 கொண்டு தான் இன்னைக்கு நம்ம இந்தியா கடைசி T20 ஆட்டத்தை இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாட போறாங்க. ஸோ இதில் எல்லாருமே மிக மிக முக்கியமாக கவனிக்கிறது, சிவம் துபே அவருக்கு என்ன ஆச்சு, அவர் இந்த மேட்ச்சில் விளையாட ஃபிட்டாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லார்கிட்டையுமே இருக்கு. சிவம் துபே அவர் ஃபிட்டாக இருந்தால் நிச்சயமாக விளையாட வைக்க தான் சூரியகுமார் யாதவ் அவர் திட்டமிட்டிருக்காரு. ஏன்னா தொடர்ந்து நம்ம இந்தியாவில் நடந்த எல்லா T20 ஆட்டத்திலையுமே சிவம் துபே ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே இந்தியாவுக்காக வின்னிங் இன்னிங்ஸ் விளையாண்டிருக்காரு. அதே போல கௌதம் கம்பீர், ஹர்ஷித் ராணா அவரையும் விளையாட வைக்க நினைக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே விளையாட வச்சுட்டு வேற யாராவது அணியில் இருந்து நீக்குவாங்களா? ஸோ என்னதான் நடக்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.